पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் 2வது கண்டம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது கண்டத்துல 2வது மந்திரம் முடிச்சாச்சு. 3வது மந்திரம் இன்னைக்கு பார்க்கணும். 3வது மந்திரம் பேஜ் நம்பர் 463 வாக்கிய பாஷ்யத்தில். யஸ்யாமதம் தஸ்ய மதம் யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் விஜ்ஞாதமவிஜானதாம். யஸ்ய மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதமவிஜானதாம். அற்புதமான மந்திரம். எப்பவுமே வச்சுங்க 3வது போன கண்டத்தோட 3வது மந்திரம் தான், அதான் பேஸ். மனநம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா போன மந்திரத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல சொல்லுது. யஸ்ய அப்படின்னா எவனுக்கு, யஸ்யனா எவனுக்கு அந்த பிரம்மமானது ஆத்ம தத்துவமானது அறியப்பட்டது என்று மதம் நினைப்போ அறிவோ, எவனுக்கு இது மாதிரி நினைப்பு இருக்கோ அந்த பிரம்மம் அமதம். அமதம்னா என்ன அர்த்தம்? மதம்னா அறியப்பட்டது என்று நினைப்பு, அமதம் அப்படின்னா அறியப்படாதது என்று நினைப்பு இருக்கோ அறிவு இருக்கோ. அப்போ நல்லா சிரவணம் பண்றான், நல்லா மனனம் பண்றான், நல்லா நிதித்தியாசனமும் பண்ணி அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, தான் தானா நிற்கிறான், பிரம்மத்தை அறியல, பிரம்மமா நிற்கிறான், அகம் அகம்னு ஆத்மாவா நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிரம்மம் ஆப்ஜெக்டா அறிய முடியாது, விஷயமா அறிய முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். எது வரைக்கும் அனுபூதி ஆகவில்லையோ அது வரைக்கும் அது புஸ்தகமா இருக்கிற வரைக்கும் என்னது அறியப்பட்டது ஆப்ஜெக்டா. இப்ப நமக்கு கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறோம், வாசிக்கும் போது என்ன தெரியுது? முதல் அறிவு எப்படி உண்டாகுது?
கிரந்தங்களை வாசிச்சு அதோட பதார்த்தங்களை அறிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சிருக்கோம். ஆமா, உபனிஷத்து படிக்கிறோம். உபனிஷத்து தெரியும் நமக்கு. எங்க தெரியுது? நமக்கு புத்தியில. அப்ப புத்தியில உண்டாகிற அறிவு எல்லாமே என்னது? எனக்கு தெரியுமே சாமி, எனக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப கேனோபனிஷத்து 2வது வாட்டி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு சாமி சொல்றோம்ல. 2 வாட்டி கேட்கும்போது நல்லா இருக்கு, 3 வாட்டி கேட்கும்போது நல்லா புரியுது சாமி அப்படின்னு. புரியுதுன்னு யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது சாமி. அப்ப என்ன அர்த்தம்? என் புத்தியில புரிஞ்சது வேற, நான் அதை பார்க்கிறவன் நான் வேற. சிம்பிள். எனக்கு எதெல்லாம் புத்தியில தெரியுதோ அதுக்கெல்லாம் நான் வேறையா இருக்கேன். எப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ அனுபூதியா மாறுதோ, புத்தியை கடந்து போய் தான் தானா நிற்கிறானோ, அப்ப தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அறியப்படுபவன் அல்ல, நான் அறிபவன். நான் எந்த காலத்திலேயே அறியப்படுபவனா ஆப்ஜெக்டா ஆக முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு அவனை தான் இங்க முதல் ஸ்டேட்மெண்ட் அந்த அனுபூதிமான பத்தி பேசுது. எஸ்ய அமதம், எவனுக்கு இந்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் அறியப்பட முடியாது அமதம் என்று நினைப்போ தஸ்ய மதம், அவனுக்கு இந்த பிரம்மம் அறியப்பட்டது. அவன் தான் தெரிஞ்சிருக்கான். உத்தம அதிகாரியா இருந்து நல்லா சிரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனம் ஆகி அப்புறம் இவன் தான் தானா ஆயிட்டான். அது இல்லாம யாருக்கு பரோட்சமா இருக்கோ அவங்களுக்கு என்னது? மதம். எஸ். 2வது பாதத்துல இருக்கிறது யாரு? பரோட்ச ஞானி. பரோட்ச ஞானியா இருக்கலாம், இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். புத்தி ஞானத்தையே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அறியப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. ஆப்ஜெக்டா அறியறதையே அவங்க என்ன பண்றாங்க? அறிந்ததா நினைக்கிறாங்க. சில பேருக்கு நல்ல உத்தம அதிகாரிகளா, நல்ல அதிகாரிகளா இருப்பாங்க, தியானவாதிகளா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போய் மாட்டிப்பாங்க. நான் எனக்கு தெரியும், நான் அறிஞ்சிட்டேன், பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆப்ஜெக்டா ஏதாவது அந்த கிளிம்ஸை அவங்க நினைச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிறதையே பார்த்தீங்கன்னா அறிஞ்சாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? எஸ்ய மதம், எவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டது என்று எண்ணம் இருக்குமோ, அறியப்பட்டதோ, அது அவன் பார்த்தீங்கன்னா ந வேத ச ந வேத, அவன் கண்டிப்பா அறியவில்லை. ஏன் பாபம் கேட்டா, ஒரு மந்திரம் தான் நமக்கு கைட்லைன் மந்திரம் கொடுத்திருக்கேன். அந்நிய தேவ தத்விதித்தா, 3வது மந்திரம் இருக்குல்ல, அறியப்பட்டதற்கு அது வேறானது. அப்போ எவனாவது ஒருத்தன் சொல்றான் எனக்கு அந்த பிரம்மம் அறியப்பட்டதுன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயம் பண்ணிக்கலாம் அவன் அறியவில்லை. அப்ப அவனா இருப்பான் ஒழிய வாஸ்தவத்துல அறிஞ்சவன் அறிந்தேன் அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டான். அவனா இருப்பான். அப்ப அறிஞ்சேன்னு சொல்றவனுக்கு கண்டிப்பா அது அறியப்படவில்லை. அதனால முதல்ல பாத்தீங்கன்னா காரணம், 2வது பாத்தீங்கன்னா முதல்ல காரியம். அது 2வது லைன் பாத்தீங்கன்னா அதே ரிப்பிட்டேஷன் மாதிரி தெரியும். ஆனா அது பாத்தீங்கன்னா ஹேத்துமத் பாவம் சொல்லுது, அது காரணம் சொல்லுது. எது? அவிஜாத்தம் விஜானதம். இங்க உங்களோட தமிழ்ல பாத்தீங்கன்னா முன்ன கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது பின்னாடியும், பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் தமிழ்ல எழுதியிருக்கு. அதை மாத்தி எழுதிக்கணும். இங்க பொழிப்புரை போட்டிருக்கோம்ல, அதுல அவிஜாத்தம் விஜானதாம். விஜானதாம் எடுத்துக்கணும். விஜானதாம்னா அறிந்தவர்களுக்கு அந்த பிரம்ம தத்துவம் அறியப்படாது. அறிஞ்சவனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் ஸ்டேட்மெண்ட், அது அறியலை அப்படின்னா. அதே நேரத்துல விஜாத்தம் அவிஜானதாம். அவிஜானதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அறியாதவர்களுக்கு அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது? அறியப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி. சிம்பிள். எவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அறியப்படாததோ அவன் அறிந்தான். எவனுக்கு இந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதா நினைப்பு இருக்கோ அவன் அறியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாம இருக்கு. என்ன ரீசன்? அவிதித்தாம் அந்நியத் விதித்தாம் அந்நியத், அறியப்பட்டதற்கு வேறானதாச்சு. அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த லாஜிக்கை வச்சு சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எவர்கள் எல்லாம் அவிஜாத்தம், அவிஜாத்தம்னா அறியவில்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அது அறியப்பட்டதா இருக்கு. விஜானதாம். விஜானதாம்னா அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாதது, அறியாதவர்களுக்கு அது அறியப்பட்டதா இருக்கு. ஆயிடுச்சா? இது கொஞ்சம் அர்த்தம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், எடுத்துக்கலாம். பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றார் ஆச்சாரியர். எஸ்ய அமதம். அமதம்னா என்ன அர்த்தம்? இது எஸ்ய அமதம் அப்படின்னு இந்த மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரௌத்தம் ஆக்கியாயிக அர்த்த உபசம்ஹாரார்த்தம். ஸ்ரௌத்த ஆக்கியாயிக்கான என்ன அர்த்தம்? வேதத்துல சொல்லப்பட்ட இந்த கதை இருக்குல்ல,
ஆக்கியாயிக்கான்றதுக்கு அர்த்தம் ஞானத்தை உபதேசிக்கின்ற கதைக்கு பேர் ஆக்கியாயிக்கான்னு பேர். ஞானத்தை உபதேசம் பண்ற கதை. என்ன கதை? சிஷ்யனுக்கும் குருவுக்கும் ஒரு சம்வாதம் நடக்குது. அந்த சம்வாதத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சது? முதல் மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. இந்த எஸ்ய அமதம்ன்ற இந்த மந்திரத்தோட என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிச்ச அந்த குரு சிஷ்யனுடைய சம்வாதம், குரு சிஷ்ய உபதேசம், அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரௌத்தம் ஆக்கியாய்க்க, ஸ்ருதியோட கதையானது, அர்த்தம் அதனுடைய அர்த்தமானது உபசம்ஹாரார்த்தம், உபசம்ஹாரம் பண்ணணும், இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரம் ஆரம்பிக்கும். அப்ப இந்த மந்திரத்தோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட கதை, குரு சிஷ்யனோட இது கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சிஷ்ய ஆச்சாரியோக்தி பிரயுக்தி லக்ஷணையா, சிஷ்யனோட சிஷ்ய ஆச்சாரியர் 2 பேர் இருக்காங்க. சிஷ்யன் கேட்கிறான் உக்தி, ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா பிரத்யுக்தி பதில் சொல்றார். உக்தினா கேள்வி, பிரத்யுக்தி அப்படின்னா அதுக்கு பதில். ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், ஆச்சாரியர் பதில் சொல்றார். இந்த விதமா லட்சணத்தை உடைய, இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? சம்வாதம், குரு சிஷ்ய சம்வாதம். இந்த விதமா லட்சணத்தை உடையது இந்த ஞானம். இது கூட என்னவா இருக்கு அப்படின்னா எங்க பூர்த்தி ஆகுது? அனுபவ யுக்தி பிரதானையா. எங்க பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுவானுபவம் இருக்கணும், கூட பாத்தீங்கன்னா லாஜிக் இருக்கணும். 2 பிரதானம். ஒண்ணு 3வது மந்திரத்துல சொல்லப்பட்ட அந்நியதேவ தத்விதிதாத் அவிதிதாததி, அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது ஆத்ம தத்துவம், அறியப்படாத அவ்யாக்கிருதத்துக்கும் மேலானது ஆத்ம தத்துவம். இதான் லாஜிக். லாஜிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நேத்தி 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 பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சுவானுபவம் நடக்கும். அப்ப இந்த 2 பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனமும் நிதித்தியாசனத்துல பரிபக்குவத்துல உண்டாகிற சுவானுபவமும். இந்த 2த்தையும் பிரதானமா கொண்ட ஆக்கியாய்க்கையா இந்த கதையானது யோ அர்த்தக சித்தக, இந்த 2த்தினாலையும் எந்த அர்த்தமானது சித்தமாயிற்றோ. என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். நான் நானா நிக்க முடியும், நான் நானா அறிய முடியாது, இவ்வளவுதான். என்ன உங்களுக்கு ஞானம் உண்டாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மத்தை அறிய முடியாது, இந்த நல்ல மனசுல உண்டாயிரணும். நான் பிரம்மத்தை அறிய முடியாது, ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கலாம். நானுக்கு அந்நியமா இருக்கிற அறியப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். நானுக்கு அந்நியமா இருக்கிற அறியப்படாததுன்னு சொல்ற அவ்யாக்கிருதத்தையும் நேர்த்தி பண்ணணும். அப்ப மனனம் பூர்ணமாயிடும். மனனம் பூர்ணமானதுக்கு பிறகு மிச்சம் நான் இருப்பேன். நான்ல நின்று பழக 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 அது என்னவாயிடும்? பிரம்ம பாவம் சேர 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 பிரம்மானுபூதி அகண்டானுபூதி உண்டாகும். இவ்வளவுதான் சித்தம். இது பாத்தீங்கன்னா சித்தமாச்சு. ஸ்ரௌத்தேன வச்சனேன, அந்த வச்சனத்தை பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட வச்சனத்தினால ஆகம பிரதானேன, ஆகமத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு, ஆகம பிரதானம்னு அர்த்தம் அந்த ஸ்ருதியில இருக்கக்கூடிய மந்திரம், அந்த ஆகம பிரதானேன நிகமனஸ்தானியேன சங்கேபத்தை உச்சத்தை. நிகமனம்ன்றதுக்கு அர்த்தம் கன்க்ளூஷன். எந்த ஒரு ஸ்டோரி எழுதுனாலும் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரணுமே, என்ன நடந்துச்சு, என்ன முடிவு அப்படின்னு. அப்ப இந்த உபதேசத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மொத்த கதைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா ஒரு முடிவுரை எழுதணும். அந்த நிகமனஸ்தானியேன சங்கேபத்தக உச்சத்தை, அந்த நிகமனம்னு சொல்லக்கூடிய கன்க்ளூஷனை முடிவா இந்த மந்திரம் செய்கின்றது. ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எது உக்தம் விதித்தால் அந்நியத்து. ஆச்சாரியர் இந்த 3வது மந்திரத்தை கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எத்து உக்தம், எது 3வது மந்திரத்துல சொல்லப்பட்டதோ, எது சொல்லப்பட்டது? விதித்தாத் அந்நியத்து, அந்த பிரம்ம தத்துவம் அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. இதான் நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் இதை தான் நம்ம கொண்டுட்டு போறோம். நம்ம சிரவணம் பண்ணி முடிக்கும் போது இந்த இது பாத்தீங்கன்னா, நான் ஏன் இவ்வளவு வாட்டி சொல்றேன் அப்படின்னா, கோட்டிங் ஆயிடும் உள்ளுக்குள்ள. இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போதெல்லாம் அது ஆப்ஜெக்டா பண்ண முடியாதுன்னு நமக்கு நல்லா தோணும். யாராவது நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவை அனுபவம் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு உடனே தெரிஞ்சிடும், அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க, ஆத்மாவை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்மளும் ஏமாற மாட்டோம். அப்ப நம்ம லட்சியமும் நமக்கு நல்லா தெரியும். ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? தனக்கு அந்நியமா இருக்கிறத நீக்கிறது மட்டும்தான். என் நேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அகோச்சி, நேத்தி நேத்தி இத்தியாத்மா. இந்த ஆத்மா இது இல்லை இது இல்லைன்னு மட்டும்தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். அப்ப அந்த ஆத்மால நின்னோம் அப்படின்னா அனுபூதிக்கு போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உக்தம் விதித்தம் அந்நியத்து.
எது விதித்தம் அந்நியத்து அறியப்பட்டதற்கு வேறானது. எதுக்கு அறியப்பட்டதுக்கு வேறானது? வாகாதீனாம் அகோச்சரத்துவார். இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா வாக்கு முதலிய இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அகோச்சரம். அகோச்சரம்னா என்ன அர்த்தம்? பிடிபடாதது, பிடிக்க முடியாது. வாக்குக்கு விஷயம் இல்லை, மனசுக்கு விஷயம் இல்லை, புத்திக்கு விஷயம் இல்லை, எதுக்குமே விஷயம் இல்லை. இது எனக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட். அது அப்படிப்பட்டதா இருக்கிறது. மீமாம்சிதம் ச, அந்த விதமா இருக்கிறத குருநாதர் சொல்லி சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் குருநாதர் என்ன பண்ணார்? அசைக்கிறதுக்காக நீ இன்னும் விசாரணை பண்ணணும்பான்னு சொல்லிட்டார். இவன் ஏகாந்தத்துல போய் விசாரமும் பண்ணிட்டான். மீமாம்சிதம் ச, மீமாம்சமும் பண்ணிட்டான். ஏகாந்தத்துல உட்காந்து நேத்தி நல்லா அறியப்பட்டது எல்லாத்தையும் நீக்கிட்டான். நீக்கிறதுக்கு பிறகு என்ன உண்டாச்சு? அனுபவ உபபத்திபியாம் பிரம்ம தத். அந்த பிரம்மம் என்ன ஆயிடுச்சு? ஏகாந்தத்துல உட்கார்ந்து சுவானுபவத்தினாலையும் அது கூடவே உபபத்திபியாம்னு என்ன அர்த்தம்? லாஜிக், மனநத்தை வச்சு பாத்தீங்கன்னா எத் திருஷ்யம் தத் அனித்யம். எதுவும் இல்லை, ஒரே ஒரு லாஜிக்கு தான் எல்லா இடத்துலயும். அதே தான். நான் காலையில ஆத்ம விவேகத்தோட ஸ்லோகம் சொல்றேன் பார்த்தீங்களா, அதே தான். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். முடிஞ்சு போச்சு. ஒரே சப்தம். சங்கரர் என்ன ஆளுங்க, அந்த ஆளை பத்தி என்ன பேச வேண்டியிருக்கு சொல்லு. ஏதாவது ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு மங்களாச்சரணம் எழுதுறேன்னு பேரு பண்ணி மொத்த வேதாந்தத்தையும் ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டேன். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் அனாத்மா. அப்ப எனக்குள்ளார எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அது அனாத்மா. சிம்பிள். திருகேவ ஆத்மா விவேகின. ஆத்மா எதுனா பார்ப்பவன் மாத்திரம்தான் ஆத்மா. பார்க்கப்படும் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அது பார்க்கப்பட்டதாக. அப்போ இந்த ஒரு இதை பாத்தீங்கன்னா நல்ல லாஜிக் வச்சுக்கிட்டு, இதான் லாஜிக். இந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்கறது எல்லாத்தையும் நேத்தி இது இல்லை, இது அனாத்மான்னு நேத்தி பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில மிச்சம் எது இருக்கும்? நான் மாத்திரம் இருக்கும். அந்த நானா இருக்கிறதுக்கு என்ன பேரு? அனுபவம். சுவானுபவம். அதுக்கு பேர் தான் சுவானுபவம். தன்னையே தான் அனுபவிக்க முடியுமா? தானா இருக்கிறது. எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தானா அவன் இருப்பான். அப்ப தானா இருக்கிறதுக்கு பேர் தான் அனுபவம் பேரு. இந்த ரெண்டுத்தினாலையும் பாத்தீங்கன்னா பிரம்ம தத்து ததாயேவ ஞாத்தவியம். அந்த பிரம்மத்தை அதுவாவே அனுபவம் செய்ய வேண்டும், அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் மெத்தட். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லியாச்சு. கஸ்மாத் எப்படி பாத்தீங்கன்னா அந்த ஞானம் எப்படி உண்டாகணும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியார் மந்திரத்தோட பதங்களை வியாக்கியானம் பண்ண போறார். எந்த காரணத்தினால இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஆச்சரியர் சொல்றார், எஸ்ய அமதம். எஸ்ய அமதம்னா மந்திர பதம். எஸ்ய அமதம் எஸ்ய விவிதிஷா பிரயுக்த பிரவருத்தஸ்ய. நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம்? விவிதிஷான்னு சொல்லக்கூடிய வேத்துமிச்சா விவிதிஷா, அறிவதற்கு இச்சையினால நம்ம எல்லாம் இந்த வேதாந்தத்துல பிரவருத்தி பண்ணியிருக்கோம். எதை அறியறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவத்தை அறியறதுக்காக பிரவருத்தி பண்ணியிருக்கோம். அப்போ விவிதிஷா பிரயுக்தா, நம்ம எல்லாம் பிரம்மத்தை அறியணும்ன்ற அந்த இச்சையினால பிரயுக்தகனா ஏவப்பட்டு இந்த வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு வரவே மாட்டோம்ல. நமக்குள்ளார ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. முந்திர ஜென்மங்கள்ல அதை யாரோ அறியணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கு. ஆத்மாவை அறியணும், பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதாவது சுவாமி சொல்லுவாரான்னு பார்த்து இது மாதிரி நம்மளை கூட்டி வச்சிருக்கு. நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி கிளாஸ்க்கு வரீங்கன்னா பின்னாடி இருந்து யாரும் புஷ்அப் பண்ணணும்ல. யாரு புஷ்அப் பண்றான்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த விவிதிஷா. விவிதிஷான்னு அர்த்தம் உள்ள எப்படியாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசை பாத்தீங்கன்னா அதனால பிரவருத்தி ஆயிருக்கும். நம்ம இந்த காரியத்துல சிரவணம் மனனத்துல பிரவருத்தி ஆயிருக்கும். அப்படி பிரவருத்திய சாதகசிய, அது மாதிரி பிரவருத்தியான சாதகனுக்கு நம்ம எல்லாம் சாதகனா இருக்கும். நமக்கு அமதம் அவிஜாத்தம் அவிதித்தம் பிரம்ம இது ஆத்ம தத்துவ நிச்சய பல அவசான அவபோதத்தையா விவிதிஷயா நிவர்த்தா இது அபிப்பிராயம். எந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சாதகனா இருக்கிற நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா அறியப்பட முடியாது. அது அமதம், அத அறிய முடியாது. அது மட்டும் இல்ல அவிஜாத்தம், அத ஆப்ஜெக்டா அறிய முடியாது. அமதம்ன்றதுக்கு அர்த்தம் அவிஜாத்தம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது அவிதித்தம் பிரம்மம் எப்படிப்பட்டது? அவிதித்தம்.
அவிதித்தம்னா என்ன அர்த்தம்? அத ஆப்ஜெக்ட் இல்ல, ஆப்ஜெக்டா அறிய முடியாது அப்படின்னு விதி என்று இந்த விதமா பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா ஆத்ம தத்துவ நிச்சய ரொம்ப அற்புதமா சொல்ற. ஆத்ம தத்துவ நிச்சயம் எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணத்தினால உண்டாகாது சார். சிரவணத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தங்கள் கிடைச்சிடும். மனநம் பண்ண 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 பண்ணதான் பாத்தீங்கன்னா ஆமா சுவாமி சொன்னது கரெக்ட், சுவாமி சொன்னது கரெக்ட், ஸ்ருதி சொல்றது கரெக்ட், சங்கரர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து ஒவ்வொரு மந்திரங்களையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நேத்தி 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 நேத்தின்னு நல்லா பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா அப்ப தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் சத்தியம், நான் பிரம்மமா தான் இருக்கேன், இது எல்லாம் மொத்தமும் திருஷ்யம் நிச்சயமாகும். அப்ப என்னது? மனநத்தினால நிச்சயம் பண்றோம், அசைக்காம பண்றது. அதுக்கப்புறம் மனநத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நிதித்தியாசனத்துல ஆச்சரியர் சொல்ற பல அவசான அவபோதத்தையா. பல அவசானம் அர்த்தம் முடிவு. என்ன பலன்? மோட்ச பலன். இந்த மோட்சம் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகுறது ஆத்ம நிஷ்டா. அதுக்கு பேர் ஞான நிஷ்டைன்னு பேர். ஆச்சாரியர் கீதால சொல்லுவார், ஞான நிஷ்டைன்னு சொல்றீங்களே என்னப்பா அப்படின்னு. நிஷ்டா சா நிஷ்டா பராகாஷ்டான்னு ஒரு ஸ்லோகம் 59 58 ஒரு ஸ்லோகம் இருக்கு. 18 58 18 58 இருந்து 59 60 60 இல்ல 49 48 48 இருந்து 55 வரைக்கும் ஒரு நிஷ்டா பிரகரணம்னு பேர். அதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் விசாரம் பண்றாரு, நிஷ்டைனா என்ன சொல்றது? நிஷ்டை கை கூடுதல் அப்படின்னு சொல்றாங்களே, நிஷ்டைனா என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும்போது நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நிற்றல்னு அர்த்தம். டைரக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா நிதராம் திஷ்டத், தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிற்றல், அதான் நிஷ்டாவாயிருக்கு. ஸ்டான்றது பாத்தீங்கன்னா நிற்றல்னு அர்த்தம், அது ஸ்டானு மாறிடும், நிஷ்டானு மாறிடும். அப்போ ஆச்சரிய கேள்வி நிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நிக்கிற ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிக்கிறாரு, ஏங்க நிக்கிறாரு அப்படின்னு கேட்போம்ல. ஏன் நின்றுட்டே இருக்காரு அவரு? ஏன் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா பஸ் வரலங்க, பஸ் வர்றதுக்காக அவர் நின்றுட்டு இருக்காரு. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? கால் கடுக்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க அப்படின்னு. உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஒரு முடிவான செயல். நிக்கிறது அப்படின்னா அது பாத்தீங்கன்னா முடிவான செயல் இல்லை, ஒரு காரியம் ஏதோ எதுக்காகவோ வெயிட்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதானே கரெக்ட் தானே? சதனம் வழக்கிலேயே தானே இருக்கு. ஏன் சுவாமி நிக்கிறீங்க, ரொம்ப நேரம் அங்க நின்றுட்டு இருக்கீங்களா? இல்ல சுவாமி ஒருத்தர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டாருன்னா நான் போயிடுவேன், நிக்க மாட்டேன். அப்ப நிக்கிறதுன்றது பாத்தீங்க அப்படின்னா பூரண செயல் இல்லை, உட்காருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸி, கரெக்ட். ஆசீத மத்பரக கீதால பாத்தீங்கன்னா அருமையான வச்சனம் வச்சுல, என்னையே பரம லட்சியமாக கொண்டு அமர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு. அமர்ந்து இருக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா கேட்பாங்க, ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். நிஷ்டைன்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து நிற்றல். ஆச்சாரியர் சங்கரர் பாஷ்யத்தில் எழுதுறார், இந்த நிஷ்டைன்னு சொல்றீங்களே அது என்னது அப்படின்னா ஆத்ம அனுபவ அவசானத்துவம் நிஷ்டா சப்த அபிலாபாத் அப்படின்னு 18வது சாப்டர்ல அந்த நிஷ்டாவை பத்தி பேசும்போது 50வது ஸ்லோகமோ 49வது ஸ்லோகத்திலேயோ ஆச்சாரியர் இந்த சப்தங்களை 2-3 வாட்டி திரும்ப திரும்ப பயன்படுத்துறார். 55 வரைக்கும் அதுக்கு பேர் நிஷ்டா பிரகரணம்னு பேரு. அந்த ஸ்லோகம் 49லயே வந்துருது, 49 50லயே விசாரம் வந்துருது. சங்கர பாஷ்யத்துல சங்கரர் சொல்றாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொல்றது. நிஷ்டைனா ஏன் நிஷ்டான்ற சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, ஆத்ம அனுபவ அவசானத்துவம். ஆத்ம அனுபவத்தை முடிவாக கொண்டது நிஷ்டா என்ற சப்தத்தால் சொல்லப்படும். அப்ப நிஷ்டை கைகூடுதல் அப்படின்னா நிஷ்டையிலே நிக்கிறாருன்னா எது வரைக்கும் நிற்பாரு? நிஷ்டையில புத்து முளைச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு, எது வரைக்கும் அந்த உட்கார்ந்தே கிடப்பாரு அவரு? லைஃப் லாங் அப்படியா இருப்பாரா? இல்ல, அதுக்கு ஒரு எண்ட் இருக்குங்க. என்ன எண்டுனா ஆத்ம அனுபவம், அதான் முடிவு. அப்ப தொடர்ந்து நான் நிஷ்டைய அடைகிறேன் அப்படின்னா, நிஷ்டை பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா சுவானுபவம் அகண்ட அனுபவம் உண்டாகும் போது அந்த நிஷ்டை பூர்ணமாயிடுது, ஒரு செயல் பூர்ணமாயிடுது, ஒரு காரியம் பூர்ணமாயிடுது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றார் பல அவசானம்னு அர்த்தம் பலனை முடிவாக உடையது. எது பலன்? மோட்சம். எது மோட்சம் அப்படின்னு கேட்டா அவபோதத்தையா. அவபோதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா அவகதி அவபோதம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு.
போதம்ன்றதுக்கு அர்த்தம் அறிவு. அவன்ற வார்த்தை சேர்த்துட்டீங்கன்னா முடிவான அறிவுன்னு அர்த்தம். அதுக்கு மேல அறியறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். முட்டு சொந்த டெட்லேண்ட்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நேரா போய் விட்டோம்னா போக முடியல சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேல போக முடியாது, ரிட்டர்ன் தான் வரணும். அது மாதிரி இந்த ஆத்ம அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா போதத்துக்கும் முடிவான போதம். அதனால்தான் பாத்தீங்கன்னா முண்டக்கோப்பனிஷத்துல சொல்லும், என்னன்னு கேட்டீங்க, கேட்கும் போது சிஷ்யன் கேட்பான், எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிந்ததாகுமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி. எந்த விஞ்ஞானத்தை எதை அறிஞ்சா எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அறியறதுக்கு வேற எதுவுமே மிச்சம் இல்லாம போகுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இந்த ஆத்ம அனுபவம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா வேற ஒன்று அறியணும்ன்ற எண்ணம் இல்லாம போயிடும், யூஸ்லெஸ்ஸா போயிடும். உலகத்துல அறியறதுக்கு என்னென்னவோ இருக்கு. நீங்க எதை அறிஞ்சாலும் பாத்தீங்கன்னா பூர்ணத்துவம் சித்திக்கவே சித்திக்காது. இது தெரியலையே அது தெரியலையே அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஐன்ஸ்டீனை பாத்தீங்கன்னா கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது அறியறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஆமாம்மா, நான் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல இந்தியாவில பிறந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையெல்லாம் முறையா படிக்கணும்ட்டேன். வேத மந்திரங்கள் பகவத்கீதையெல்லாம் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு ஐன்ஸ்டீனோட ஆசை. ஐயோ பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சு. ஆமா இருக்கட்டும், இருந்தாலும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதாங்க. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இறந்து போனார் பாத்தீங்கன்னா, பெரிய நல்ல நாலேஜபிள் தான். அவருக்கு ஏதாவது பூர்த்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கா அறிய வேண்டியது? ஆமாம், பிளாக் ஹோல்ல என்ன இருக்குன்னு தெரியணும், தெரியாமையே நான் போறேன் அப்படின்ட்டு. பிளாக் ஹோல்குள்ளார, ஏன்னா இன்னும் யாருக்கும் தெரியவே தெரியாது பிளாக் ஹோலோட எண்டு என்னன்னே தெரியாது. நிறைய பேர் கற்பனை பண்றாங்க பிளாக் ஹோலுக்கு அடுத்து ஒயிட் ஹோல் இருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் என்னெல்லாம் போச்சோ அது வேற பக்கம் வெளியில வரணும்ல. உள்ள ஒண்ணு போச்சுன்னா வெளியில வர்றதுக்கு ஒரு எக்ஸிட் ஏதாவது இருக்கணுமே. அந்த எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே, ஏதோ ஒரு துவாரம் இருக்கணும் உள்ள போனது வெளியில வர்றதுக்கு. அது தெரியாமையே நான் போறேன் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் அது முடிவானது இல்லை. இதே பாத்தீங்கன்னா இந்த சுவாத்ம அனுபவம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அறிய வேண்டிய வஸ்துக்கள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால அந்த அனுபவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா, சுவானுபவத்துக்கு என்ன பேருனா அவகத்தின்னு பேர் வச்சிருக்கு, அவபோதம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. டெக்னிக்கலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியணும். வெறும் அறிவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதாயிரும். அவன்றது பாத்தீங்கன்னா எண்ட குறிக்கிறது, உபசர்க்கம். அவன்ற உபசர்க்கம் போட்டீங்கன்னா எண்டு. கதி, அவகத்தினா என்ன அர்த்தம்? கத்தினா செல்லுதல், செல்லுதல் அப்படின்னா போறது. அவகத்தினா என்ன அர்த்தம்? போறது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ, உங்களோட பிரவருத்தி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் அவகதி, மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவபோதம்னா என்ன அர்த்தம்? எல்லா போதங்களுக்கும் எல்லா ஞானங்களுக்கும் முடிவான போதம் எதிராக தன்னைத்தான் அறியறது. ஆத்மானுபவம் தான் முடிவானது. அது மூலமா பாத்தீங்கன்னா விபிதிஷா நிவர்த்தா. அது மூலமா என்ன சுவாமி நடக்கும்? அப்ப நான் எனக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன்ல, நான் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறியணும், பிரம்மத்தை அறியணும், பிரம்மத்தை அறியணும், ஆத்மாவை அறிஞ்சுக்கணும்னு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு இச்சிங்னாலதானே எல்லாம் பிரவருத்தி பண்றோம், சிரவணம் மனனம்லாம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆத்மானுபவம் வரும்போது முடிவுக்கு வந்துருது. எல்லா இச்சைகளும் நிவர்த்தியாகி விடுகிறது. அதனால விவிதிஷா நிவர்த்தா, நம்மளோட அறிய வேண்டும்ன்ற எண்ணம் பாத்தீங்கன்னா பூரணமாயிடுது. சாப்பிடணும் 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 அப்படின்னா எப்படி சாப்பிடணும்னு எப்படி எண்ணம் வரும்? நேற்று பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சோம், நானும் நாத பிரம்மம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். ஒரு 7 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஒரு 2 இட்லி சாப்பிட்டோன்னே போதும்னு எண்ணம் வந்துருச்சு. நான் எடுத்து, சாமி என்ன சாமி ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க சாமி, பசி தூத்து போச்சுச்சு அப்படின்னு. ஐயோ இல்லை சாமி, நீங்கள் நைட்டு பிரச்சனை வருமே, சுகர் ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு நைட்டு பசிக்குமே சாமி, பசிக்கும் போது சாப்பிட்றேன் ஜி, இப்போ தீர்ந்து போச்சு. இட்லி சாப்பிட்டு முடிச்சது அவர் போயிட்டார், நல்லா சாப்பிட்டு அவர் போயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக எனக்கு தெரியுது, பொய்யா நம்மளை என்ன பண்ணுது, ஏமாத்துது வயிறு. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பொய்யா ஏமாத்துது இந்த வயிறு. பொய்யா பசிக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்கும். ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது பொய்யா பசிக்குது. பொறி வாங்கி வச்சிருப்பேன் நிறைய, நான் எப்பவுமே பொறி ஸ்டாக்ல இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னு நான் என்ன பண்ணுவேன், பொறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். என் சிஷ்யர் கேட்பாரு, என்ன சாமி இப்பதானே சாப்பிட்டீங்க, பொறி சாப்பிட்டீங்க. பொய்யா பசி, அந்த பொய்யான பசிக்கு பொய்யா பொரிய கொடுக்கறது. ஒரு 2 இதை எடுத்து இப்படி போட்டேன் அப்படின்னா அது சாந்தமாயிடும். பொய் பசி. அதே மாதிரி பொய்யா திருப்தியும் ஆகும் நமக்கு. 2 இட்லி சாப்பிட்டோடனே போதுன்ற எண்ணம், வயிறு ஃபுல்லா சாப்பிடுவேன். மத்தியானமும் சரியா சாப்பிடல சாமி, மத்தியானமும் சரியா சாப்பிடல சாமி, நீங்க இப்போ 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாமி அப்படின்னா, இல்லை ஜி தெரியும், பார்த்துக்கலாம், பசிச்சா நான் சாப்பிடுவேன்.
கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுது, பசிக்கு. வேற வழி இல்லாம போய் திரும்பதான். என்னைக்காவது பசி தீர்ந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. நமக்கு வேலைக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது இச்சை வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமா இருக்கானா? இச்சையும் பூர்ணமாகவே இல்லை. அப்ப எந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கணும்னு 30 வருஷமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதம் கேட்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்ப சதானந்தெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 25 வருஷம் நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சங்கர்ஜியில ரொம்ப நாளா பாடம் கேட்டுட்டு இருக்காரு, தயானந்த சுவாமி எல்லாம் பாடம் கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க அங்கங்க. நம்ம ஜெயாமெல்லாம் நிறைய நாள் பாடம் கேட்கறாங்க. தனலட்சுமி அம்மா வந்து பாத்தீங்கன்னா, தனமாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சீனியர் அவங்க தான் இருக்கிறது இல்லையே. அப்போ இப்ப பாடம் நடக்கும்போது கூட இன்ட்ரெஸ்டா வந்து உட்கார்ந்து கேட்கறீங்கல்ல. இன்ட்ரெஸ்டா வந்து உட்கார்ந்து கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விவிதிஷா, அந்த விவிதிஷானா அறியக்கூடிய இச்சை இருக்குல்ல உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அது எப்ப முடியும். அதனாலதான் நான் சொன்னேன் சோரியாசிஸ்ன்னு சொன்னது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா முடிக்காம விடாது. அனுபூதி வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகாம நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன விட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் பாடத்தை நிப்பாட்டிட்டேன்னா கூட வேற யாராவது சுவாமி இருக்காங்களா, பரமஹம்சானந்தா அவரோட குருநாதர் இருக்காரு, இன்னும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு கேட்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தேடும். எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை இன்னும் கேட்கலாமோன்னு தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அந்த விவிதிஷா வந்து பாத்தீங்கன்னா எப்ப முடியும், நிவர்த்தி ஆகும். எப்ப அந்த விவிதிஷா நிவர்த்தி ஆகுனா அனுபூதியில தான் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். ஒரு அனுபூதி ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்கேயும் எதையும் தேடி போகவே மாட்டார். நான் இப்போ வந்து இவ்வளோ மெனக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனநத்தை பண்றேன். நீங்க சிரவணம் பண்ற மாதிரி நானும் மனநத்தை பண்ணிட்டு இருக்கேன்ல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல ஒர்க் அவுட். இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நிதித்தியாசனத்தோட எண்டுல பகவான் மாதிரி, ரமண பகவான் மாதிரி நான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மானுபூதி உண்டாகும் போது எல்லா விவகாரங்களும் இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல, வைதிக விவகாரம், லௌகிக விவகாரம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டும் இல்லாம போகுது. நான் அப்படின்னு ஒரு அந்த இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது, நானா எனக்கு சொரூப அவஸ்தானம் உண்டாகும் போது அது வைதிக காரியங்களும் இல்லாம போயிடும், லௌகிக காரியங்களும் இல்லாம போயிடும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால லௌகிக காரியம் எதையுமே பண்றது. இப்ப பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போனா வெளியில போனா க்ஷேத்திரம் கோயிலுக்கு போறது, அம்பலத்துக்கு போறது தவிர்த்து வேற கோயிலுக்கு போறதையோ இல்ல வந்து ஏதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதாவது கருணையினால ஒண்ணு பண்றதை தவிர்த்து வேற எந்த காரியமும் சரீரத்தை பண்ணாம பாத்துக்கிறேன். இதே வந்து அனுபூதிக்கு போகும்போது அதுக்காக கூட நம்ம கோயிலுக்கு போகணும்னு கூட வந்து பாத்தீங்கன்னா போகணுன்ற அவசியம் இல்லாம போயிடும். ஏன்னா சுவாத்ம அனுபவம், இந்த சுவாத்மா தான் வந்து பிரம்மம்னு தெரிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியா ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து வைதிகமும் இல்லாம போயிடும். அதே நேரத்துல விவகாரம், லௌகிக விவகாரமும் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப எல்லா விவகாரங்களுக்கும் எண்டு பாயிண்ட் ஒண்ணு உண்டு. அதே மாதிரி எல்லா அறிவுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்டு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம், அவகதின்னு சொல்லலாம், விவகாரங்களோட முடிவு. அவபோதம்னு சொல்லலாம், எல்லா ஞானங்களோட முடிவு. அது எது அப்படின்னு கேட்டா, தான் தன்னை அறிதல், தான் தானா நிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவிதிஷாவும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தா இது அபிப்பிராய. பார்வதி அம்மா நிறைய நாள் இருக்கீங்கல்லம்மா, நீங்க நிறைய நாள் இருக்குங்களே, 15-20 வருஷம் இருக்குமா? 12 வருஷம் ஆச்சு. சித்ராமாவும் அந்த வருஷம் தானே. இல்ல அதான் கேப் விட்டாலும் சோரியாசிஸ் விடாது. சோரியாசிஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஆறுன மாதிரி தெரியும். என்னோட சுவாமி ஒருத்தர் இருந்தார், 2 வருஷம் நல்லா இருப்பார். 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து, சாமி கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் சாமி, சூப்பரா ஆயிட்டு சாமி அப்படின்னு 2 வருஷத்துக்கு வராது. 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சோரியாசிஸ் வந்துடும். அதனால அதுதான் அரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது எப்ப முடியும், இது வந்து ஒரு அதான் டிசீஸ் மாதிரிதான். வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்ப யாத்திரை முடியும் தெரியுங்களா? உங்க யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி வரைக்கும். இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்துல இருந்தாலும் என்னது ததாமி புத்தியோகம் தம் கீதால சொல்ற மாதிரி, நான் அடுத்த ஜென்மத்திலே இதே அறிவை கொடுப்பேன், ஓடு ஓடு ஆத்மாவை தேடி, எங்கேயாவது ஒரு சாமியார் இருப்பார், போய் வேதாந்தம் கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரத்தன்மை வரும், மனனம் பண்றதுக்காகவே தீவிரத்தன்மை வரும்.
அதுக்கப்புறம் பகவான் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் உட்காரு நிதித்தியாசனத்துக்கு. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தோணுது அப்படின்னா, சாமி ஏதாவது ஒரு கோயில் மண்டபத்தில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஓரமாக உட்கார்ந்துடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு காலத்துல வந்து சிரவணம் பண்றத தேடி தேடி ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் மனனத்துக்காக இப்ப தீவிரமா மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப வந்து மனசுக்குள்ளார என்ன வருதுன்னா, எங்கேயாவது ஒரு மண்டபம் கிடைச்சா, யாருமே இல்லாத இடம், ஏகாந்தமா ஜன நடமாட்டமே இல்லாம இருந்தா அங்க போய் உட்காரலாமான்னு ஒரு எண்ணம் வருது. இப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதுக்கப்புறம் அங்க போய் மண்டபத்துல உட்கார்ந்தோன்னு என்ன ஆகும், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல ஆத்மானுபூதி உண்டாகும் போது அது அப்புறம் எங்க இருந்தா என்ன, ஏது இருந்தா என்ன, எப்படி போனா என்ன, இந்த தேகம் என்ன இருந்தா எங்க இருந்தா என்ன அப்படின்னு கர்த்தவியம் எல்லாமே என்ன ஆயிடும், முடிவுக்கு வந்து. அப்ப யாரா இருந்தாலும், அதனாலதான் நான் இப்ப பதிய வைக்கிறது எதுக்குன்னு கேட்டேன், கொஞ்சோண்டு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், நம்மளை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் முடிகிற வரைக்கும். இந்த லைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பகவான் வந்து கொடுத்துருவார், என்னைக்காவது ஒரு நாள் மோட்சத்தை கொடுத்துருவார். என்ன ஒண்ணு, நம்ம தீவிரமா இருந்தோம்னா உடனே கிடைக்கும், தீவிரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மெதுவா லேட் ஆகும், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணுமோ அது இழுத்துட்டு வரும். நல்லா அருமையா சப்தம் கொடுக்குற, பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே ஹ்யவசோபி சஹா. அவர் முந்தின ஜென்மத்தில் எந்த அபியாசத்தை பண்ணினானோ, சிரவணத்தை பண்ணிருந்தானோ, அவன் ஆரம்பிக்கும் போதே எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துல ஆரம்பிக்கும். மனனத்தை பண்ணிட்டு இருந்தானா மனனத்துல, இப்ப நான் திடீர்னு இறந்து போயிடுறேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முடிவு வந்துருது, இவ்வளவு நாள் மனனம் பண்ணிட்டு இருந்தால டக்குன்னு அடுத்த ஜென்மத்துல எடுத்தோன்னு மனனத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டிருப்பார் போன ஜென்மத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முந்தின ஜென்மத்துல நிதித்தியாசனத்துல விட்டிருப்பார், யோகத்துல. அப்ப வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல ஆரம்பிக்கும் போதே சிரவணமோ மனனமோ எதுவுமே இல்லை, நேரம் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்ப யார் யாரு எங்கெங்க, ரமணராவது பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் 16 வயசாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுலயே பூர்ண ஞானம், எங்கேயுமே பாடமே கேட்கல, வேதாந்தமே எங்கேயுமே கேட்கவே இல்லை. செக் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்பாட்டையும் இல்ல ஜனக மகாராஜட்டையும் போறாரு ஒழிய, அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுலயே அவருக்கு பூர்ண ஞானத்தோட இருந்தார். வாமதேவருக்கு என்ன அப்படின்னா, கர்ப்பத்துல இருக்கும்போது ஐயோ என்னடா இன்னும் மோசம் பாருங்க, இருந்தா வாமதேவர் மாதிரி ஆகணும், அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஞானம் அகம் பிரம்மாசி. என்ன விட்டு, அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எங்க விட்டாங்களோ அங்கதான் யாத்திரை ஸ்டார்ட் ஆகும், எங்க விடுறாங்களோ. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல ஆத்மானுபவம் உண்டாகும் போது விபிதிஷா நிவர்த்தா, அறிய வேண்டும் என்ற இச்சை எல்லாம் என்ன ஆயிடுது, பூரணமாயிடுது. இது அபிப்பிராய என்ற அபிப்பிராயமாகும். தஸ்ய மதம், எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆத்மாவாவே நிக்கிறானுடைய ஆத்மாவை அறியல, ஆத்மாவா ஆயிட்டான், ஆத்மாவை அறியல, ஆப்ஜெக்டா அறியல. அதனால தஸ்ய மதம், அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது அறியப்பட்டது, தான் தானா நின்றுட்டான். யார் சொல்லுவா, மத்தவங்க சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியும் நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு. எங்கேயுமே ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவை அறிஞ்சேன்னு எந்த வார்த்தையும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நான் ஆத்மாவை அறிந்தேன் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்காது. எல்லாம் கேட்பாங்க ஆத்மாவா என்னப்பா அது அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லைல்ல, அது உனக்கு தெரியவே தெரியாதுப்பா, எங்கப்பா தெரியும், எங்கப்பா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரமே என்ன, விஜானீமக, ஞானி புருஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜானீமக எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3வது மந்திரத்திலேயே முதல் லைன் தானே, ந விஜானீமக, எனக்கு தெரியல, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா எனக்கு தெரியலப்பா, அதை எப்படி இன்னொருத்தருக்கு போதம் பண்றது அதுவும் எனக்கு தெரியலப்பா, எனக்கே தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி அதை வந்து ஆப்ஜெக்டா ஒருத்தருக்கு போதம் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு தெரியாதா, தெரியும், எப்படின்னா ஆத்மாவை தெரியாது, நான் ஆத்மாவா இருக்கேன், அதான் ஞானம். அப்ப இந்த ஞானம் இந்த விதமா ஒருத்தருக்கு ஞானம் அனுபூத்தி அளவுல உண்டாயிடுச்சுன்னா தஸ்ய மதம், அவர்கள்தான் அறியப்பட்டது. மதம்ன்றதுக்கு அர்த்தம் ஞாத்தம், அவர்களுக்கு அறியப்பட்டதா இருக்கு. தேன விதித்தம் பிரம்ம, அந்த விதமாக அந்த பிரம்மம் அறியப்பட்டதாக ஆகிறது. அறியப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், சுவானுபவமா பிரம்மமா அவர்கள் ஆகிவிட்டார்கள், ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். ஏன அபிஷயத்வேன ஆத்மத்வேன பிரதிபுத்தம் இத்தியார்த்தம். ஏதாவது ஒரு சிம்பிளா ஏதாவது சொல்லுங்களா சாமி. அப்ப என்ன ஆச்சாரியார் சொல்றார், ஏன அபிஷயத்வேன, இந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி பண்ணாங்க, விஷயமா அறியல, அபிஷயத்வேன, ஆப்ஜெக்ட் இல்லாம ஆத்மத்வேன. ஆத்மத்வேன அர்த்தம், அந்த பிரம்மத்தை தானா, நான் பிரம்மமா, பிரம்மத்தை அறிஞ்ச இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன்.
ஆத்மத்வேன பிரதிபுத்தம் இத்தியர்த்தக. ஆத்மாவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிந்தார்கள். நானா அந்த பிரம்மமா நான் இருக்காகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறிந்தார்கள் என்று அர்த்தமாகிறது. ச சம்யக் தரிசி, அவனுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யக் தரிசி அப்படின்னு பேர். அவன்தான் நன்றாக பார்ப்பவன், அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். யஸ்ய விஞ்ஞான அனந்தரமேவ பிரம்மாத்ம பாவஸ்ய அவஸ்திதத்வாத். ரொம்ப அற்புதமான பாஷ்யம். அதனால்தான் நான் பாஷ்யம் படிக்கணும்னு எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பாஷ்யத்துல அவ்வளோ கிளாரிட்டி. ஆச்சரியர் திரும்ப எழுதுற பாருங்க, அந்த சம்யக் தரிசி, நல்லா பார்ப்பவன். நல்லா பார்ப்பவன் அர்த்தம் ஆத்மாவை அறிய முடியாது, நான் ஆத்மாவா இருக்கேன், பிரம்மமா நான் இருக்கேன், பிரம்மத்தை அறிய முடியாது அப்படின்னு தெரிஞ்சவன். எஸ்ய, எவனுக்கு இது மாதிரி ஒரு விஞ்ஞான அனந்தரமேவ, எவனுக்கு இந்த போதம் உண்டாச்சோ. விஞ்ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஞ்ஞானம்ன்ற சப்தம் பகவத்கீதையில 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. ரொம்ப ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 6வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா ஒரு அருமையான சப்தம் எழுதுற. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா 28வது 6-8 போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் ரெஃபரன்ஸ். விஞ்ஞானம்ன்ற சப்தம் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம். இப்ப நமக்கெல்லாம் ஞானம் இருக்கா? ஆமா, ஞானம் இருக்கே. இப்ப தெரியல உங்களுக்கு, ஆத்மா லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரியல. ஆத்மாவை பத்தி, ஆத்மாவை அறிய முடியாதுன்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது ஞானம் தானே. அது ஆப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்டா இருக்கிறது. அந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இல்ல, பிரம்மமா தான் நான் இருக்கேன், உங்களுக்கு தெரியல. ஞானம் வந்துருச்சா? ஞானம் வந்துருச்சு. ஆனா விஞ்ஞானம் இருக்கா? அனுபவம் இருக்கா? அனுபவம். நான் தான் எல்லாமா இருக்கேன்ற அனுபவம் இருக்கா? இல்ல இல்ல. அப்போ ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விசிதேந்திரிய யுக்த இத்யுச்சதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ. யுக்தன்ற சப்தம் எங்கெல்லாம் வருது? இன்னைக்கு காலையில ஸ்திதப்பிரஜ லட்சணத்துல யுக்த யுக்தன் அயுக்தஸ்ய, யுக்தன் அயுக்தன் அப்படி 2 வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் யுக்தன் வரும். யோகத்தோடு கூடினவன் அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6-8 வந்து ஆச்சாரியார் எழுதுறார், பாஷ்யம் எழுதும் சொல்றார் ஞான விஞ்ஞான திருப்தாத்மான்னு சொல்றார். முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் தான் கிடைக்கும். முதல்ல குருநாதர் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்குது. மனனத்து மூலமா அதை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாம ஆக்கிக்கிறோம். அப்புறம் நிதித்தியாசனத்துல அதை சுவானுபவமா ஆக்கிக்கிறோம். இதான் நடக்குது. ஆச்சாரியர் சொல்றாரு ஞானம். ஞானம்னா என்னப்பா? சாஸ்திர உக்த சாஸ்திரோக்த பதபதார்த்தான பரிஜானம். சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய எல்லா சப்தங்களையும் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப 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 இந்த கான்செப்ட் ஒரு 10 உபனிஷத் படிக்கும்போது உங்களுக்கு எல்லா கான்செப்டும் என்ன ஆயிடும்? ஈஸியா புரிஞ்சு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மந்திரங்கள்லாம் ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கும். உங்களை மாதிரிதான், உங்களோட மக்கு ஸ்டூடெண்ட் நான், ரொம்ப ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட். ஐயோ எனக்கு நீங்க நினைப்பீங்க சாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சவங்க, ரொம்ப மக்கு நான், ரொம்ப லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படியா? போக 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 என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம், கன்சிஸ்டன்சி மட்டுமே தான் போகும். பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிபுணத்துவம் ஆயிடும். எப்போ? ஒரு 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தானா பிளேடு போடுறதே தெரியாது, கரெக்டாக பிளேடு போட்டுருவோம், நிபுணத்துவம் வந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சிரவணத்தை மனநத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணணும். பார்வதி அம்மா சொன்னாங்க நடுவில் 2 வருஷம் காலி ஆகி போச்சு, விட்டேன், 3 வருஷம் விட்டேன், 4. அதுதான் ப்ராப்ளம். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக மெடிசின் வந்து ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன். மெடிசின்னாவே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரா கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு நடுவில் விட்டுருவேன். 2 நாள் சாப்பிட விட்டுருவேன். அப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஒரு கோர்ஸ் எடுத்தால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து திரும்ப ஆரம்பிக்கணும், 7 ஆரம்பிக்கணும். எப்போ 7-8 நாள் சாப்பிட்டுருப்போம், விட்டுருப்போம், திரும்ப 1ஆம் நம்பர்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் அந்த கோர்ஸ். தேவையாது, யோசிச்சு பாருங்க. இப்ப பார்வதி அம்மா சொல்றாங்க 4 வருஷம் விட்டு போச்சு, 4 வருஷம் கழிச்சு வந்து புதுசா இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு இருக்கும், டச் விட்டு போச்சு அப்படின்னா. அதனால எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? தொடர்ந்து வைக்கிறது. எப்படி வைக்கிறது? சாஸ்திர உக்த பதார்த்தானம், சாஸ்திரத்துல சொல்லப்படுற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து வேதாந்தம் கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு 1 வாட்டி புரியும், சில பேருக்கு 2ஆவது வாட்டி பண்ணும்போது புரியும், சில பேருக்கு 3ஆவது வாட்டி சிரவணம் பண்ணும்போது புரிஞ்சிடும். இதை தொடர்ந்து கேட்க கேட்க ஒரு 200 கான்செப்ட் தாங்க இருக்கு வேதாந்தத்தில், மொத்தமே 200 கான்செப்ட். இப்போ நான் பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரிச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன் ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது.
ஒரு 18 சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளாஸ்ல முடியும் போது தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் பகவத்கீதை, இவ்வளவுதான் உபனிஷத்துனா இவ்வளவுதான் அப்படின்னு மெதுவா ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து பாடம் கேட்கும் போது இது இந்த ஒரு மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்காக தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்ப எனக்கு வந்து மரமண்டையா இருக்கிற எனக்கே இப்ப வந்து தெளிவா இருக்கு அப்படின்னா புத்திசாலியா இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஈஸியா புரிஞ்சு ஒன்றும் இதாகாது. இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பதார்த்தங்களை எல்லாத்தையும் பரிஜானம்ன்றதுக்கு அர்த்தம் இப்ப நான் சொன்னல இதுதான் அர்த்தம், இதுதான் சொல்ல வருது வேதம், இதுதான் மந்திரம் சொல்லுது அப்படின்னு பூரணமா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பரோட்ச ஞானம். அதுதான் ஞானம்னு பேர். ஞானம்னாவே எதை குறிக்கிறது? பரோட்ச ஞானத்துக்கு பேர் தான் ஞானம். விஜயானம்னு என்ன சாமி? அப்படின்னா விஜயானம் தூ விஜயானமோ எனில் சாஸ்திரத்தோ ஞாத்தானாம் ததாயேவ சுவானுபவ கரணம். 6வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் பாஷ்யம் பண்றார். விஜயானம்னு எங்க இடத்துல விஜயானம் வந்தாலும் நீங்க என்ன எடுக்கணும்? சாஸ்திரத்துல இருந்து ஞாத்தானம் எதையெல்லாம் அறிஞ்சோமோ, எதை அறிஞ்சோம்? மொத்த சாஸ்திரத்துல இருந்து அகம் பிரம்மாஸ்மி அறிஞ்சோம். நான் பிரம்மமா இருக்கேன், பிரம்மத்தை அறியறேன் இல்ல, பிரம்மமா இருக்கேன். இதுதான் உபதேசம். அப்ப பிரம்மத்தை அறிய முடியாது, பிரம்மமா நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா ஞாத்தானாம் ததாயேவ, அதுல சொன்ன மாதிரியே சுவானுபவ கரணம், அது மாதிரியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றது எது இருக்கோ, சுவானுபவம் பண்றது எது இருக்கோ அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு பேர். என்ன அற்புதம் பாரு. அப்ப விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யாச்சரி இங்க அதே யூஸ் பண்றாரு. சம்யக் தரிசி. இந்த பாடத்துக்கு வந்துருங்க. சம்யக் தரிசி குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணினவன் சம்யக் தரிசி. அவன் என்ன பண்றான்? எஸ்ய விஞ்ஞான அனந்தரம் ஏவ, அந்த அனுபூதி, விஞ்ஞானம்னு அர்த்தம் அனுபூதி, அந்த அனுபவம் பண்ணதுக்கு பிறகு, அனந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த விஞ்ஞானம் அனுபூதிக்கு பிறகு. அனுபூதிக்கு பிறகு என்ன பண்ணுவான்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோக சாஸ்திரத்துல நிர்விகல்ப சமாதி இருந்து கீழே இறங்குவானா? கீழே இறங்குனா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சகஜ சமாதி. சகஜ சமாதியில என்ன ஞானம் இருக்கும்? அந்த பரம்பிரசங்கியானம்ன்ற அந்நியதா கியாதி ஞானம் இருக்கும். 98% சத்துவத்திலே இருப்பான். அவன் பாப்பா எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு. கண்ணை மூடனா நிர்விகல்பத்துக்கு போயிடுவான். கண்ணை திறந்தானா இந்த விவேகம் அவன்கிட்ட இருக்கும், இது பொய், இது திருஷ்யம் அப்படின்னு. அந்த மேல இருந்து கீழே இறங்கி வந்த பிறகு கூட அனந்தரமேவ பிரம்மாத்ம பாவசிய அவசிதத்வாத், அந்த பிரம்மாத்ம பாவத்திலேயே அவன் இருப்பான். ஞானம் வந்து நழுவாது. எந்த ஞானம் நழுவும்? பரோட்ச ஞானம் நழுவி போகும், அபரோக்ஷ அனுபூதி நழுவாது. அவன் சமாதியில இருந்து கீழே இறங்குனதுக்கு பிறகு கூட அதே அனுபவத்தோட அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொரூபத்திலேயே நின்றுட்டு இருப்பான். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்மாத்ம பாவசிய அவசிதத்வாத், பிரம்மாத்ம பாவனத்திலேயே நின்னவன். அப்படி நின்னவன் சர்வத்தக காரிய அபாவை, அவனுக்கு ஏதாவது உலகத்துல பார்க்க வேண்டியது பண்ண வேண்டியது ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பேரு? அவகத்தின்னு பேர் சொல்லியிருக்கேன். அவகத்தின்னு என்ன அர்த்தம்? வேற பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வேற போறதுக்கு இடமே இல்லை, போக்குவரவு இல்லாதவன், மொத்தம் முடிஞ்சு வச்சு. அனுபூதிமான்கள் எங்கேயும் போனதே இல்லை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பரதேசியா இவர் மாதிரி, நம்ம சதாசிவ பிரம்மேந்தர் மாதிரி அப்படியே அது வந்து தான் இல்லாம எந்த ஒரு இங்க போகணும் அங்க போகணும் இல்லாம அப்படியே அதுவா நடக்கிறது, பிராந்தன் மாதிரி. அது இல்லாம ரமணர் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, ரமணரா இருக்கட்டும், பூட்டி மகானா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆனதுக்கு பிறகு எங்க போறது யோசிச்சு பாருங்க. போறதுக்கு இடமே இல்லாம போயிடுது. ஏன்னா எல்லா உலகமும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல கல்பித்தம் அப்படின்னு ஆகி போயிடும். என்னிடத்துல கல்பித்தமா இருக்கிறத அடையிறதுக்கு ஏதாவது இச்சை வருமா? அங்க போகலாம், இங்க போகலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். இப்பெல்லாம் ஐயோ கோயிலுக்கு போகணுமே, திருச்செந்தூர் போகணும் வந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ளார. வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குருநாதர் அவர் தானே, திருச்செந்தூர்ல இருக்கிறவர் தான் குருநாதர். முருகர் சுவாமி தான், சுப்பிரமணிய சுவாமி தான் குருநாதர். சுவாமி மலைக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போனோம். ஏன்னா குருநாதர் ஆச்சு, ஓங்காரத்துக்கு அவர் தான் குருநாதர், தகப்பன் சுவாமி. வேற என்னது? அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போகணும்னு வந்துட்டு இருக்கு. அனுபூதிக்கு பிறகு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதிக்கு பிறகு வரவே வராது. எங்க எல்லாம் திருச்செந்தூர் சுவாமி எங்க இருக்காரு? உள்ளதான் ஆத்மாவா இருக்கார். எதை பார்க்கறதுக்கு இச்சை வரும்? அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சர்வத்தக காரிய அபாவை, சுற்றில எனக்கு பண்ண வேண்டியதுக்குன்னு எந்த காரியமும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அதனால விபரியே மித்யா ஞானோ பவதி கதம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஆப்ஜெக்டா ஒருத்தன் வந்து உன்னை பார்ப்பான்?
நான் வந்து பிரம்மத்தை வந்து சாட்சாத்காரம் பண்ணினேன், ஆப்ஜெக்டா பண்ணினேன்னு எவனுக்காவது மித்தியா ஞானம் உண்டாகுமா? இந்த ஜெகத்துன்ற ஒண்ணு இருக்குன்னே அவன் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் என்னது? மித்யாவோட காரியம் எல்லாம் அவித்யா காரியம். அப்ப அவித்யா காலையில வந்து ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருல, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவித்யா நிவர்த்தி ஆச்சுன்னா எல்லாம் நிவர்த்தி ஆயிடும், மொத்தமும் நிவர்த்தி ஆயிடும். எங்க மிச்சமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, மிச்சம் இருக்காது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உச்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, கைத்துல எப்படி பாம்பு தெரியும்? எல்லாம் இருட்டோட காரணத்தினால்தான் கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தோம். எப்போ உச்சி சூரியன் வந்துருச்சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு தெரியவே தெரியாது. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே மாட்டான், இந்த ஜெகத்தும் இருக்காது, நான் பிரம்மமா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருக்கும் போது விபரியம் சொல்லக்கூடிய பொய்யான ஞானம் கைத்துல பாம்பு மாதிரி. ஏன்னா நான் ஜீவன் அப்படின்னு பார்க்க மாட்டேன். பிரம்மம்னு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவனுக்கு திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா ஆகவே ஆகாது. மித்திய ஞானம் கதம்பவதி, மித்தியா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உண்டாகும்? மித்தியா ஞானம் அனுபூதிமானுக்கு மித்தியா ஞானம் உண்டாகும். ரமண பகவானோட வச்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ஸ்பஷ்டம், ஒரு க்ஷணம் கூட தடுமாற்றமே இருந்துச்சு. ஆனா பரோட்ச ஞானிகள் இடத்துல தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துட்டையும் நான் பார்க்க பெரிய வித்வான்கள் இருக்காங்க, நல்ல மனனம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொசைட்டில இருந்துட்டு இருக்காங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் நிதித்தியாசனத்துக்கு போறதில்லை. நிதித்தியாசனத்துக்கு போனாதான் அனுபூதி உண்டாகும். நானும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நானும் இன்னும் ஒரு 20 வருஷம் பாடம் எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அவரோட சாமி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அவர் அடுத்ததுக்கு மூவ் ஆக மாட்டேன்றாரு. அவர் எங்கேயோ லாக் ஆகிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ வீக்னஸ் இருக்கு, ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கார், சப்தத்துல மாட்டிக்கிட்டார் சுவாமின்னு தெரிஞ்சுக்கலாம். அனுபூதிக்கு போயிடும். அனுபூதி போனாதான் இது வந்து பாத்தீங்கன்னா அனுபவம். அப்ப அனுபவம் வந்ததுக்கு பிறகு இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போயிடும், எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இருக்காது. தவறான ஞானம் விபரிய ஞானம் எப்படி உண்டாகும்? அதனால மதம் விதித்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மதம், அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் இது முடிச்சாச்சு, அவனுக்கு அது அறியப்பட்டது. இந்த ஞானம் ஒருத்தனுக்கு இருக்குன்னாதான் அவன் அறிந்தான். 2வது பாதம் அக்ஞானியை பத்தி பேசுது. மதம்னா என்னத்தம்? விதித்தம் ஞாத்தம் மயா பிரம்ம இது எஸ்ய. இதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? இப்ப எனக்கே தோணுது, யாராவது வந்து பாத்தீங்கன்னா தப்பா என்கிட்ட அறகுறையா வந்தானே, இவனுக்கு என்ன தெரியும் எனக்கு தோணும். நான் சொல்றேன், நான் ஸ்பஷ்டமா சொல்றேன், மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா கூட எவனா அக்ஞானி, அவன் ஒரே அக்ஞானத்துல இருக்குன்றான், தாமசி, ரொம்ப தாமசிக்கமா இருக்கான், சுதர்மத்தை பண்ணாம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வேதம்லாம் தெரியுதா? வேதம் எல்லாம் தெரியுது, இது நல்லது இது கெட்டது எல்லாம் பாக்குறோம். அயோத்தியா கோயில் கட்டியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞானிக்கு அது மாதிரி இருக்குமான்னு, ஞானி புருஷனுக்கு அனுபூதிமானுக்கு கோயில் கட்டினா என்ன, கோயில் கட்டாட்டி என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, இந்த ஓனா வந்து பாத்தீங்கன்னா வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, ஓனா வேலியில வந்து பாத்தீங்கன்னா ஓனாம் போயிட்டு இருக்கு. அது வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, வான் என்னது இவர் பட்டினத்தார் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு, வான்கோடு உயர்ந்த என்ன, தென்கோடு சாய்ந்த என்ன. சாட்சியா இருக்கிறவனுக்கு திருஷ்யமா இருக்கிறது எது நடந்தா என்னங்க, வான்கோடு உயர்ந்தன்னு தென்கோடு தாழ்ந்தன்னு, எது எப்படி போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சுரூபத்துல இருக்கிறவனுக்கு ஒரு சலனமும் உண்டாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு ஆயிடும். இதான் ஸ்பஷ்டமான ஞானம். ரமண பகவான் இருந்த மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திர இருந்த மாதிரி ஒரு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா அசையவே அசையாத ஞானம் ஆயிடுச்சா. அப்படிப்பட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா யாரு? பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் இருக்கிற இடத்துல எல்லாம் அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேதம் தெரியுதாம வேதம் நான் வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த வேதாந்தத்தை 3 கிளாஸ் நான் பண்றதுனால எனக்கு கல்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. வெளியில போகும்போதெல்லாம் கூட எந்த எண்ணம் வந்தாலும் நான் கல்டிவேட் பண்றேன். ஆனாலும் அங்க பிரயத்தனம் இருக்கா? ஆமா இருக்கு, பிரயத்தனம் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் பிரம்மம் தான், இது எல்லாம் பிரம்மம் தான், இதெல்லாம் தெரியுது அப்படின்னு இருந்தாலும் கூட பழைய வாசனை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு நான் மெதுவா எட்டி பார்க்கும். ராக துவேஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, கெட்டது பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்கல்ல. அப்போ நல்லது பண்ணவங்க மேல, நல்ல சாதுக்கள் மேல, நல்ல ஆத்மாக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரீத்தி உண்டாகும். அதே மாதிரில நம்மள்ட்ட ரொம்ப துரோகம் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது இவன்லாம் இந்த வயசுக்கு நட மாட்டான் அப்படின்னு, வேஷம் போட்டு இப்படி அலையிறானே, இவ்வளவு கெட்டவனா இருக்கானே அப்படின்னு கோபம் வரதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப தலையில கூட்டி கிடைச்சிச்சு, அவனும் இந்த ராகத்வேஷத்தை வச்சுக்க கூடாது, அவனும் பிரம்மஸ்வரூபம் தான், இதெல்லாம் கல்பித்தம் தான், நல்லவன் கெட்டவன்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு திரும்ப நம்ம ஆட்டோ சஜெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த வேதாந்தத்தை வச்சுக்கிட்டு. இதுக்கு நிறைய பேருக்கு வந்து பரோட்சத்துல இருக்கும்போதே விவகாரத்துல ரொம்ப போயிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் இப்ப செய்யற அந்த ஆட்டோ சஜெக்ஷன் கூட வந்து என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது.
ஏன்னா விவகாரத்துல பெருசா இப்ப நான் பண்ண முடியுதுன்னா அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவகாரம் இல்லை. அப்ப விவகாரம் இல்லாத போது நம்ம வந்து ஈஸியா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஆனா விவகாரத்துல போயிட்டோம், மடம் மந்திரம் அது இதுன்னு நிறைய ப்ரோக்ராம் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லவன் கெட்டவன் வருவான், ராகத்வேஷத்துல இருந்து வெளியிலேயே வர முடியாது, அப்படி போயிடுவோம். இப்ப பரோட்ச ஞானம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குன்னா தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கும். அதை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும். அதனாலதான் நான் அன்னைக்கு விவேகச்சுராமணி ஸ்லோகம் அவனுக்கு படிச்சு காட்டினல என்னன்னு கேட்டினா, பிரமாதம் ந கர்த்தவியம் பிரம்மனிஷ்டாயா கதாச்சன். பிரம்மனிஷ்டையில வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, பிரமாதம் வந்துடக்கூடாது. நம்ம எப்படியாவது பிரம்மனிஷ்டை அடைஞ்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஞானம் நழுவி போகும், ஞான நிஷ்டை நழுவாது. நான் 3 காலத்துல நான் இருக்கேன், ஆனா நானுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த புத்தி வருது போகுது. அப்ப புத்தியில ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா அந்த ஞானம் சொப்பனத்துக்கு போனாவே இல்லையே. 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருந்தோம்னா உங்க ஞானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். பெட்ல படுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நம்மளோட ஞானம் மறந்து போயிடும். மெமரி லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஆனா நான் மறப்பேனா, எந்த ஒரு பிராந்தனுக்கும் தன்னை தெரியாம இருக்குமா, நான் இருக்கேன், ஆனா நான் என்னவா இருக்கேன்றதுலதான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க மெமரி லாஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், தானுக்கு பக்கத்துல புத்தியில இருந்து இருக்கிற விஷயங்கள் தான் மெமரி லாஸ் ஆகுது. ஆனா வந்து நான் என்னைக்குமே லாஸ் ஆகிறது இல்லை, நான் 3 காலத்துல இருக்கிறது. அப்ப எப்படியாவது நான்ல நின்றுட்டோம் அப்படின்னா நீங்க ஆட்டோ சஜெக்ஷன் எல்லாம் கொடுக்க வேணாம். சுவாபாவிகமா நானோட தர்மம் என்னது, அதான் எல்லாத்தையும், அதான் ஏக்கமே அத்விதீயம். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கல்பித்தம்னு ஆயிடும். நீங்க எது நடந்தாலும் உங்களுக்கு எதோட சம்பந்தம் இருக்கவே இருக்க. ஸ்கிரீன்ல போய் நின்றணும். ஸ்கிரீன்ல இருக்கிற திருஷ்யங்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஸ்கிரீனா ஆயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லாம அசங்கமா ஆகிடும். அதனால வந்து இதுக்கு அந்நியமா இருக்கிறவன் யாரு, பரோட்ச ஞானி. அபரோக்ஷத்துக்கு அந்நியமா பரோட்ச ஞானி. அவனுக்கு என்னது மதம். மதம்னா என்ன அர்த்தம், 2வது பாதத்துல இருக்குல்ல மதம் எஸ்யன வேத சக இருக்குல்ல, அதை வியாக்கியானம் பண்ற. மதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதித்தம், அறியப்பட்டது. இந்த பிரம்மம் அறியப்பட்டது. மயா ஞாத்தம் மயா பிரம்ம இதி, அற்புதமான சப்தத்தை ஆச்சரிய சொல்றார். என்னால் பிரம்மம் அறியப்பட்டது அப்படின்னு எவனுக்காவது நினைப்பு இருக்கும் அப்படின்னா எஸ்ய விஜானம், எவனுக்கு இது மாதிரி ஒரு அனுபூதி இருக்கோ அவன் என்ன அனுபூதி பண்ணியிருப்பான், சப்தத்தையே, புத்தியில இருக்கிற சப்தத்தையே ஞானம் நினைச்சிட்டான். இல்லைன்னா சில பேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் நினைச்சிட்டான். இது மாதிரி எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளிம்ஸ் ஏதோ கிடைச்சு, ஐயோ திருவண்ணாமலையில அவ்வளவு பேர் இருக்காங்க ஜி, என்ன சாமி ஏத்துக்க மாட்டேன்ற, ஏன் ஏத்துப்பேன், கிளிம்ஸ். இவருக்கு சர்டிஃபிகேட் வேணும், எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வேணும். யார் சாஸ்திரம் படிச்சு கொடுக்குறா, சுவாமி பரமஹம்சர் தான் சாஸ்திரம் படிச்சு கொடுக்குற, போய் அவர்கிட்ட போய் ஒரு முத்திரை வாங்கிட்டு வந்துட்டோன்னா சரியாயிடும். வந்து எதையாவது சொல்றது, சாமி எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஓ அப்படியா, நம்ம தான் ஒரு வச்சிருக்கோமே அந்நிய தேவ தது விதித்தாச்சு, நீ அறிஞ்சது பிரம்மம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவன் பாப்பான் இங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி புரியவே இல்லை அப்படி வெளில போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு அனுபவம் நடந்தோன்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் என்னால் அறியப்பட்டதுன்னோ, இல்ல ஏதாவது ஒரு தேவதா ரூபம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னால் பிரம்மம் அறியப்பட்டதுன்னோ, யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா இல்ல புத்தியில புரிஞ்சுக்கிட்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதுன்னு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா ச மித்யாதர்ஷி. அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பொய்யை பார்ப்பவன். சம்யக் தரிசினா அவன் உண்மையை பார்ப்பவன். இவன் வந்து பாத்தீங்கன்னா பொய்யை பார்ப்பவன், மித்யாதரிசி. மித்யாதரிசின்னு என்னது, ஆச்சரிய சொல்றார் விபரீத விஜானம். அவன்கிட்ட இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னா விபரீத விஜானம். அவன்கிட்ட இருக்க அனுபவம் எப்படிப்பட்டது, பொய்யான அனுபவம் இருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்டை பத்தின அனுபவம் தானே. விதித்தாத் அந்நியத்வாத் பிரம்மனும். மந்திரம் என்ன சொல்லுது, கைட்லைன் தான் வச்சிருக்கு. 3வது மந்திரத்துல கைட்லைன் வச்சிருக்குல்ல, அந்நிய விதித்தாத் அந்நியத்வாத் பிரம்மனும். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானதாச்சு. இந்த ஒரே ஒரு லைன் வந்து ஒருத்தனுக்கு உள்ள போச்சு அப்படின்னா நல்லா ஸ்திரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவன் மயங்கவே மாட்டான். இந்த லைன் யாருக்குமே போகல. இந்த கேனோபனிஷத்து பிரச்சலித்தமே இல்லை. இந்த கேனோபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் சொல்லி தரணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே படிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா 13 கிளாஸ்ல ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா மொத்த பகவத்கீதையை கேனோபனிஷத்தை முடிச்சுட்டு போயிட்டார். 2வது கண்டம் 3வது கண்டத்தெல்லாம் கதைன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை கதை. அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சுட்டு போயாச்சு. 13 கிளாஸ்ல கேனோபனிஷத்து என்னன்னு நினைக்கவே முடியல. அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா மந்திரத்தோட அர்த்தம் 34 மந்திரம் நினைக்கிறேன். இது 34 மந்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மந்திரம் பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்
15 நாள்ல முடிச்சுட்டு போயிட்டா அப்ப என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 2 மந்திரம் சொல்லிட்டு போனா விசாரம் இருக்குமா? இப்ப நான் சொல்ற விசாரம் திரும்ப 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 நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளார இருக்கணும். பிரம்மம் எப்படிப்பட்டது? அறிந்ததற்கெல்லாம் வேறானது. முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. எதையெல்லாம் அறியறோமோ அதுக்கு வேறானது பிரம்மம். இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? பிரம்மத்து வரைக்கும் கன்ஃபியூஸ் இல்லாம கொண்டு போய் எப்பவுமே மறக்க கூடாது. அந்நியத் விதித்தாத் அந்நியத்வாத் பிரம்மன. பிரம்மம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானதா இருக்கு. அதனால நவேதசக. அதனால எவனெல்லாம் நான் அந்த பிரம்மத்தை என்னால் அறியப்பட்டதுன்னு சொல்றானோ அவன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நசவேத. அவன் அறியவே இல்லை. சிம்பிளா யாரு வந்தாலும் போயான்றலாம். போ, என்னால பிரம்மம் அறியப்பட்டதுன்னு எவ்வளவு பெரிய கொம்பம் சொன்னாலும் கூட நம்ம தெளிவா சொல்லலாம், போயா உன்னை அறியல போ. ஏன் அப்படின்னு கேட்டா பிரம்மம் அறியப்பட முடியாது. பிரம்மத்தை அறிய முடியாது. பிரம்மமா இருக்கதான் முடியும். நான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்லலாம் முடிய. நான் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறியும். நான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்லுவானே எவனாவது? சொல்லவும் மாட்டேன். ஏன்னா பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா போய் இப்ப சத்தியமா இருந்துகிட்டு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவனுக்கு அந்நியமா ஆளே இல்லை. ஏக்கத்துவ விஞ்ஞானம், ஏக்கமே அத்விதீயம். நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன்னு யார்கிட்ட போய்? இன்னொரு பிரம்மம் இருந்தாதான் சொல்ல முடியும். யார்கிட்ட போய் சொல்றது? எனக்கு அந்நியமா தெரியற எல்லாமே பாத்தீங்கன்னா போய், நான் மட்டும்தான் சத்தியம். அப்போ சொல்லுவானா? நான் பிரம்மஞானி நான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். நான் பிரம்மத்தை அறிந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஒன்றும் சொல்ல மாட்டான். என்ன விஜானிங்க அவர் ரொம்ப ஸ்டைலா கரெக்டா 3ஆவது மந்திரத்துல இருக்க. எங்களுக்கு தெரியாதுப்பா சாமி, உங்களுக்கு ஏதாவது பிரம்மம் தெரியுமா? ஒன்றும் தெரியாதுப்பா, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடு அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பேசாம தூங்கி ஆனந்தமா இருப்பான். கரத்தலை பிக்ஷா எடுத்துக்கிட்டு கருத்தலை வாசம் பண்ணிக்கிட்டு நல்லா மரத்தடியில படுத்து தூங்கிட்டு நிம்மதி ஆனந்தமா. இது மொத்தமும் பாத்தீங்கன்னா சுவாந்த பரிகல்பித்தம் ஜெகத்து அப்படின்னு இது எல்லாம் சினிமா அப்படின்ட்டு தூக்கி போட்டு ஆனந்தமா சொரூபத்துல இருப்பான். இதான் அவனோட நிலை. மற்றபடி யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டான். அதனால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்றாங்களோ அவன் அறியவில்லை சொல்லியாச்சு. இதோட இங்க நிக்கட்டும், ஆரம்பிச்ச முடியாது. 3 பேராகிராஃப் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். எங்கேயாவது வேதாந்தம் ஒழுங்கா படிச்சோன்னா அபிமானம் வருமானா? அபிமானம் வரவே வராது. என்ன படிச்சாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும், நான் அறிஞ்சது எல்லாமே அறிஞ்சது எல்லாமே எது? புத்தி. புத்தியில அறிஞ்சது பாத்தீங்கன்னா பூர்ண ஞானமா ஆகவே ஆகாது. அப்போ நம்ம எவ்வளவு சப்தமா இதை படிச்சாலும் பாத்தீங்கன்னா அகங்காரம் வர்றதுக்கு எனக்கு இவ்வளவு தெரியும், பகவத்கீதை தெரியும், உபனிஷத் தெரியும் அப்படின்னு அகங்காரம் வரவே வராது. உண்மையிலே நீங்க கொஞ்சம் தப்பா படிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? புத்தியில புரிஞ்சா போதும்னா என்ன ஆயிடும்? புத்தியில புரிஞ்சோன்னா அகங்காரம் வந்துருது இல்லை? அகங்காரம் வந்துடும். நீங்க அனுபூதி வரைக்கும் போனாதான் அது பூரணம்னு வரும்போது நான் இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய இடம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் அனுபூதி பண்ணணும். அப்போ அனுபூதி பண்ற வரைக்கும் உங்களுக்கு அகங்காரம் வரவே வராது. என்ன படிச்சவங்களா இருந்தாலும் அனுபூதினு ஒரு லட்சியத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு படிச்ச விஷயத்துல அபிமானம் வேதாந்தத்துல வரவே வராது. புரிஞ்சா போதும்னு வேதாந்தத்தை வச்சீங்கன்னா புரிஞ்ச உடனே உங்களுக்கு அபிமானம் புரிஞ்ச உடனே வந்துடும். ஆமா நான் ஞானி அப்படின்னு. ஏன்? நான் புத்தியில அபிமானி இருக்கேன், அகங்காரம் இருக்கு, அபிமானம் இருக்கு. அனுபூத்திட்ட அடையும் போது பார்த்தீங்கன்னா அஜ்ஞானி இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஞானம் அறியப்பட்டதோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட். புத்தியில எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். இன்னும் 2 பாஷ்யம் 3 பேராகிராஃப் இருக்கு. சூப்பரான பாஷ்யம் ஆச்சாரியா. நாளைக்கு பார்க்கலாம்.